நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்கு இலக்கான ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் டேனா இலங்கையின் தென்பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் இலங்கை கடற்படையால் அதிலிருந்த சிலர் மீட்கப்பட்டுள்ளனர். நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதல் காரணமாக மேற்படி ஈரானிய போர்க்கப்பலிலிருந்த சுமார் 180 பேரில் 148 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் காயங்களுடன் சுமார் 32 பேர் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளனர். இந்திய கடற்படை ஆண்டுதோறும் நட்பு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து மிலான் என்ற பெயரில் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை பல்வேறு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்ற கூட்டுப் பயிற்சி வங்காள விரிகுடா கடலில் நடைபெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பயிற்சியில் ஈரானை சேர்ந்த IRIS டீனா ரக போர்க்கப்பலும் பங்கேற்றதாகவும் இந்த கூட்டுப் பயிற்சிக்கு பின் விசாகப்பட்டினத்திலிருந்து ஈரான் போர்க்கப்பல் கடந்த சில நாட்களுக்கு முன் புறப்பட்டதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் போர்க்கப்பல் இன்று அதிகாலை இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்தபோது ஈரான் போர்க்கப்பலை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த ஈரான் போர்க்கப்பலை தாக்கியது யார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நீர்மூழ்கி போர்க்கப்பல் மூலம் ஈரான் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது என பெரும்பாலான செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கையானது தற்போது உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடவடிக்கையானது அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது.